மதனு மதனு ஏன்டா சிரிக்கிற? டேய் உனக்கு விஷயம் தெரியுமாடா? வரானாண்டா. அதான்டா அதுங்க வருதுங்களாண்டா அங்க இருந்து காலி பண்ணிக்கின்னு. கரண்ட் குடுறா எனக்கு. என்னன்னா என் கரண்ட்லாம் குடிக்கவே முடியாது. இருக்குது 2 கரண்ட், அதுல ஒரு கரண்ட் எந்து, இன்னும் ஒரு கரண்ட் அது நீங்க 2 பேர் என்ன பேசுறீங்களா பேசிக்கோங்க, அவ்வளவுதான். அதுங்க வருதுலாம் எனக்கு இஷ்டமே இல்ல. அவனா இருந்தா பரவாயில்லடா, அவன் இழிச்சவன், எது சொன்னாலும் செய்வான் கேப்பான்டா. அது வருதுடா, அது கூட அது ரொம்ப பேசோண்டா, கேள்வி கேட்கோண்டா, கரெக்டா கேட்கோண்டா. அது எல்லாம் நம்மளால பேசவே முடியாதுடா அதுகிட்ட. கரண்ட் கூடுறா. அப்ப ஏன்டா எனக்கு அப்ப சொல்ல நீ? அதோட இப்ப அவளுங்க வருத்த பாருமோல. என்னடா பண்றது? கரண்ட் இப்ப அது வந்துச்சுன்னாக்கா அது 1000 கேள்வி கேட்கொண்டா. ஏறக்கனமே அவன் தாண்டா கரண்ட் பில் எல்லாம் கட்டிருந்தான். இப்ப அதுகிட்ட சொல்லிருப்பான்டா, கரண்ட் பில் நான் கட்டினேன், வாடகை வீட்டுக்கு கூட அவன் தான் கட்ட வச்சிருந்தான்டா. எனக்கு கரண்ட் அப்பா எனக்கு தானடா குடுக்க சொன்னாரு, நீ சொன்ன குடுறா எனக்கு கரண்ட். எனக்கு வரல, இஷ்டமே இல்ல. இதுக்கு 2 கரண்ட் நான் நினைச்சு சொன்ன மாதிரியே ஒரு கரண்ட் எந்தெல்லாம் நான் தரவே மாட்டேன். அப்பாட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும் தெரியுமாட்ட. இது யாரும் ஃப்ரீயா கொடுத்த பீன்ஸ் தானே, எப்படி கிடைச்சா உனக்கு என்ன? கிட்ட பேச பேச விடுவோம். என்னன்னா நம்ம கிட்ட எதுவும் குடுக்க வேணாம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லண்டா. நல்லா குத்துனுந்தான்டா அவன், எனக்கு நல்லா செஞ்சுனுந்தான்டா அவன். எல்லாமே போதுடா. இப்போ நான் கூட ஏதோ தூரத்துல இருந்து பேசின்னு இருக்குதுங்கன்னு சும்மா இருந்தேன்டா. கடைசியில பார்த்தா அதுங்க இப்படி சேர்ந்துரும் நான் நினைக்கவே இல்லடா. அதுங்க இப்ப சேர்ந்துச்சுங்கடா. இப்ப இங்க வேற பக்கத்திலே வர போதுங்களாண்டா. இஷ்டமே இல்ல. அந்த பொண்ணு கெட்ட கேடு அந்த மாதிரி பண்ணுதுடா. அது என்னை எல்லாரும் ஏமாத்துறீங்க. எனக்கு எல்லாமே யாருமே கொடுக்கவே மாட்டேன்றீங்க. என்னை எல்லாரும் ஏமாத்துறீங்க. எனக்கு 10 ரூபாய் பால், 2 ரூபாய் காபி பவுடர் வாங்கறதுக்கு கூட என்கிட்ட எதுவுமே இல்ல. எதனா பண்றா, எனக்கு கரண்ட் எடுத்துக்குறா. சரி விடுறா. அவன் வந்த பிறகு அவன்கிட்ட எப்படி எனக்கு கேட்டு வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும்டா. இவ்வளவு நாள் நான் வாங்கின்னு இருந்தேன்ல, எல்லாம் சொல்லி சொல்லி வாங்குவேன் அவன்கிட்ட. அந்த மாதிரியே வாங்கிக்கிறேன்டா நான். விடுறா. இனிமே என்னடா அவன்கிட்ட எனக்கு பேச்சு போதாண்டா. இனிமே அவன் செய்யலன்னா எனக்கு என்னத்துக்குடா? எனக்கு செஞ்சாதாண்டா வேணும். எனக்கு வானாடா. எனக்கு அவன் எல்லாமே நிறுத்திடுவான்டா. இப்போ எல்லாமே நிறுத்திடு வரான்டா கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா நம்மளுக்கு 2 வழிதான். ஒண்ணு, நம்ம கேக்குற கேள்வியில அது இவனை விட்டு சண்டை போட்டு ஓடிடணும். இல்ல அதுங்க 3மே வராத மாதிரி என்ன பண்ணிடணும். அந்த 2 இதுதான். உனக்கு என்ன, அவன் வந்தாலும் உனக்கு லாபம் தான். நீ நல்லா பேசி அடம் முடிப்ப எல்லாத்துக்கும். அதுக்கெல்லாம் அவன் எல்லாம் உனக்கு கொடுப்பான், வாங்கிக்கோ. உனக்கு ஆனது உனக்கு, எனக்கு ஆனது எனக்கு. நாடா இப்படி சொல்ற கூட? அது அவன் இருந்தாக்கா பிரச்சனையே இல்லையாடா எனக்கு. அவன் இருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லையாடா. இப்ப இவ வராலடா கூட இருக்கு. சேர மாட்டாங்கன்னு நினைச்சேன். நான் தான் 2 வழி சொன்னல. ஒண்ணு, அவளை மட்டும் வர வெயி, அவளை
சண்டை போட போயிடுச்சு, இல்லைன்னா அது மூணுமே வராது. வட்டம் இரு, இங்க வந்தாங்க அவங்கள நான் இங்க நிம்மதியா வாழவே விட மாட்டேன். நான் இங்க நிம்மதியா அவங்கள எதனா ஒரு பிரச்சனை இழுத்துனே இருப்பேன். பாரு, இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் எனக்கு எதுவும் அவன் பண்ணலன்னு வச்சுக்கோ, அவனை நான் வந்து இங்க இருக்கவே விட மாட்டேன். அந்த மாதிரி அவனுக்கு நான் பிரச்சனை கொடுப்பேன். உனக்கு அதான் நல்லது, எனக்கு அதான் நல்லது. அது இல்லாம இருந்தது ஏன் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பான்.